அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, நமசிவாய வாழ்க, நல்லவே அறிய இறைவா போற்றி. நான் இப்போ என்ன பதிவு சொல்ல போகிறேன்னா, நான் ஏற்கனவே ஓரையை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். அதில் ஓரையுடைய டைமு, நல்ல விஷயம் எப்போ செய்கிறது, கெட்ட விஷயம் எப்படி அதாவது எந்த ஓரை நல்லதுக்கு பயன்படும், எந்த ஓரை கெட்டதுக்கு பயன்படும்னு சொல்லியிருக்கேன். அதை கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல விஷயம் கெட்ட விஷயம் செய்கிறதுக்காக இன்று நான் சொல்ல போகிறது, எந்தெந்த ஓரையில் எந்தெந்த விஷயங்கள் செய்தால் நம்மளுக்கு பயன்பெறும் என்பதை பற்றி தான் இன்று நான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த பதிவை நீங்கள் முழுதாக பாருங்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு இந்த பதிவு பயன்படலாம். நீங்கள் இதை தெளிவாக கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ ஒரு ஜாதகருடைய அடிப்படையில் தசநாதன் வேலை செய்வார், அதுக்கேற்றா போல் புத்திநாதன் வேலை செய்வார். தசநாதன் என்பது நீண்ட தசைகளாக வரும். இப்போ சனி திசை எடுத்துக்கினா 19 வருடம், இப்போ குரு திசை எடுத்துக்கினா 16 வருடம், புதன் திசை எடுத்துக்கினா 17 வருடம், சுக்கிர திசை எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 வருடம், செவ்வாய் திசை எடுத்துக்கினா 7 வருடம். அதுபோல் தசநாதர்கள் நீண்டுக்கினே போவாங்க. ஆனால் புத்திநாதன் கம்மியாக தான் அந்த டைம் எடுக்கும். இப்போ சுக்கிர திசைனா 3 வருஷம், செவ்வாய் இப்போ புதன் திசைனா 2.5 வருஷம், கேது திசைனா 1 வருஷம். அது போல் புத்திநாதர்களுடைய டைம் வரும். ஏன்னா இப்போ தசநாதன் அவர் நீண்டுக்குன்னு போகிறதுனால, அதாவது வருஷம் பெருசாக போகிறதுனால, இப்போ தசநாதன் அவர் கெட்டதாக பண்ணுறவராக வந்துட்டார் வச்சுங்க. இப்போ கடகலக்கத்தினுக்கு சனி பகவான் மிகவும் கொடும்பாவி, கருத்தில் கொள்ளுங்க தசையில். அதே போல் சுக்கிர பகவானும் மிகவும் கொடும்பாவி. இப்போ சுக்கிர திசை 20 வருஷம், சனி திசை 19 வருடம். புத்தி பார்த்திங்கன்னா சனி திசை 2.5 வருடம் வரும், சுக்கிர திசை 3 வருடம் வரும். இப்போ இவங்க 2 பேருமே அவங்களுக்கு தசை நடத்துகிறாங்க வச்சுங்க. இப்போ சனி பகவான் தசை நடத்துகிறாரு. அவர் 19 வருஷம் இருப்பார். கடக லக்கணத்துக்கு அவர் மிகவும் கொடும்பாவி. அதே போல் சுக்கிரனும் கடக லக்கணத்துக்கு மிகவும் கொடும்பாவி. அவர் 3 வருஷம் புத்தி நடத்துவார், இவர் 19 வருஷம் தசை நடத்துவார். இந்த 3 வருஷத்துக்கு கடக லக்கணக்காரங்களுக்கு மிகவும் சிக்கலான பிரச்சனைகள் வரும். ஏன்னா தசநாதனும் புத்திநாதனும் 2 பேருமே எதிராக தான் வேலை செய்வாங்க. அதுக்கு அவங்க இது ஒரு ராசிக்கு பொருந்தும், கருத்தில் கொள்ளுங்கள். அதுக்கு அவங்க அந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுறதுக்கு இந்த பஞ்சபட்சியை பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த ஓரையை பயன்படுத்தலாம். ஓரநாதன் இப்போ வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறணும், வாழ்க்கையில் திருமணம் நடக்கணும், வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் வரணும், வாழ்க்கையில் வேலை கிடைக்கணும், எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் ஒரு சுப விஷயத்துக்கு இது போல் 2 கிரகங்களும் தசநாதனும் புத்திநாதனும் 2 பேருமே இது போல் எதிர் திசையாக அதை கெடுதல் செய்கிறவங்க இருந்தாங்கன்னா அந்த விஷயத்தில் நம்ம இந்த பஞ்சபட்சியம் பயன்படுத்தலாம். அது பஞ்சபட்சி உங்களுக்கு சரியாக தெரியலனா ஓரையை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த ஓரையை பொறுத்து மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள். இதுக்கு ஜாதகம் அதெல்லாம் தேவையே இல்லை. இது பொது பலன். அதாவது நம்ம பிறப்புக்குள்ளே ஒரு ஓரை இருக்கும், அது ஒரு ஜாதகத்திலும் குறிச்சிருப்பாங்க. அதை கருத்தில் கொள்ளுங்கள். அந்த ஓரை முழுதுமாக உங்களுக்கு பயன்படும். உங்களுக்கு ஓரநாதன் தெரியினாலும் இந்த ஓரையை வச்சு நீங்கள் பல வெற்றிகளை பெறலாம். ஏன்னா ஏற்கனவே நான் ஓரை பதிவு சொல்லியிருக்கேன், அதை பார்க்காத பாருங்கள். இன்று எந்தெந்த ஓரநாதில் எந்தெந்த வேலை செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி தான் இன்று நான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்கள், உங்களுக்கு பயன்பெறும். இந்த பதிவை முழுசாக பாருங்கள். எனக்கு அறிவில் தோன்றியதையும் நூலில் இருக்கிற கருத்துக்களையும் குறிப்பெடுத்து வச்சு தான் நான் சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்தந்த ஓரையில் அந்தந்த விஷயங்களை செய்தால் அந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நான் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சூரிய ஓரை எடுத்துங்க. சூரிய ஓரை, சூரிய ஓரையில் தந்தையை காண செல்லலாம், அரசாங்க அலுவலகங்கள் செல்வது, அரசு அதிகாரிகளை பார்ப்பது, அரசியல் தலைவர்களிடம் பேசுவது, அதாவது அரசியல் தலைவர்கள், மந்திரிகள், மேலதிகாரிகள், உயர் அதிகாரிகள் நல்ல விஷயம் செய்வது,
எல்லாத்தையும் இந்த சூரிய உரையில் செய்யலாம். அதிகாரிகள், மேல் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் சந்திக்கணும்னா இந்த சூரிய உரை தான் மிகவும் சிறப்பு. இப்போ ஒரு கட்சியில் போய் சீட்டு வாங்க போனோன்னா இந்த சூரிய உரையில் போகணும். இப்போ ஒரு கட்சியில் எம்எல்ஏ நிற்கிறாங்க, எம்பி ஆக போகிறோம், எம்பி நிற்கிறாங்கன்னா போய் நாமினேஷன் அதை அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணனா இந்த சூரிய உரை மிகவும் சிறப்பானது. அவங்களுக்கு 100% வெற்றியை தேர்த்துறோம். இது சூரிய உரையுடைய மகிமை. ரெண்டாவது சந்திர உரை. இந்த சந்திர உரையை பொறுத்த மட்டும் நம்ம ஏதாவது ஊருக்கு போகணுன்னா இந்த சந்திர உரையை பயன்படுத்தலாம். தாயாரை காண செல்வது, தாயாருக்கு அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பது, இந்த சந்திர உரை மிகவும் சிறப்பானது. அதே போல் இந்த அந்த சினிமாவில் வந்து கதை எழுதுறவங்க, திரைக்கதை எழுதுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வேலை தேடி போகணுன்னா இந்த சந்திர உரையை பயன்படுத்தலாம். அதே போல் திரைக்கதை வசனம் எழுதுறதுக்கும் இந்த சந்திர உரையை பயன்படுத்தலாம். சந்திர உரை எழுத்துக்கு அதிபதி அவர். அதை கவிதை, ஓவியம், அதுபோல் காதல் சம்பந்தமான தொடர்கதைகள், காதல் சம்பந்தமான சிந்தனைகள், இது எல்லாம் அதாவது இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதாவது வெற்றியை தர்றதுக்கு இந்த சந்திர உரை மிக சிறப்பானது, கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்தது செவ்வாய் உரை. செவ்வாய் உரையை பொறுத்த மட்டும் மருந்து உண்ண ஆரம்பித்தல். செவ்வாய்னா நாம் தான் கருத்தில் கொள்ளுங்கள். நான் அதில் தான் ஒரு வாட்டி சொல்லுங்கிறேன். செவ்வாய்னா ஜாதகர், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய்னா ஜாதகர், கருத்தில் கொள்ளுங்கள். மருந்து உண்ண ஆரம்பித்தல், மருத்துவமனை செல்லுதல், காலி வீட்டு மனையை காண செல்லுதல், அறுவை சிகிச்சை செய்யணுன்னா இந்த செவ்வாய் உரையை பயன்படுத்தினா அந்த அறுவை சிகிச்சை, ஏன்னா செவ்வான்னு நம்ம தான்னால அந்த அறுவை சிகிச்சையை நம்மளுடைய உடம்பு ஏற்றுக்கோ, கருத்தில் கொள்ளுங்க. அதனால தான் திருப்பி சொல்கிறேன், செவ்வாய் உரை நான் சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் சிறந்தது, கருத்தில் கொள்ளுங்க. அதாவது சிகிச்சையை எடுத்துக்கலாம், சிசேரியனும் செய்துக்கலாம், அதுக்கு சிறப்பானது. அதே போல் சகோதரருக்குள்ள பாகப்பிரிவினையை பண்ணுறதுக்கு இந்த செவ்வாய் உரையை பயன்படுத்திங்கன்னா 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு பாகப்பிரிவினை மிகவும் சிறப்பாக நடக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். புதன் உரையில் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு, பள்ளி கல்லூரி முதலாய் செல்லுதல், பள்ளி கல்லூரிக்கு முதலாக செல்லுதல், இல்லை பள்ளி கல்லூரிக்கு போய் இந்த கல்லூரியில் எங்களுக்கு இந்த சீட்டு கிடைக்கணும், இந்த காலேஜில் எங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்னா இந்த புதன் உரையை பயன்படுத்தி அப்ளிகேஷன் வாங்கி புதன்கிழமையில் போடலாம். உங்களுக்கு அந்த சீட்டு வாங்கினாலும் இந்த புதன் உரையை பயன்படுத்தி அந்த டைமில் போய் நீங்கள் அங்கே முதல்வரையோ இல்லை ஒரு அதிகாரியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைச்சிடும். அந்த விஷயத்தில் இந்த புதன் உரையை பயன்படுத்துறது மிகவும் சிறப்பானது. அதே போல் உயர் அதிகாரிகிட்ட போய் நம்மளுக்கு ஒரு காரியம் ஆகணும், இல்லை ஒரு வாரம் விடுப்பு வேணும், இல்லை நம்ம வந்து பிஎஃப் பணத்தை எடுக்கணும், அது போலலாம் இந்த புதன் உரை மிகவும் சிறப்பானது, கருத்தில் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நிலங்கள் கிரயம் பேசுதல், ஜோதிடம் பார்க்க செல்லுதல், இவற்றுக்கு எல்லாத்துக்கும் இந்த புதன் உரை மிகவும் சிறப்பானது. அதுக்கு அடுத்தது குரு உரை, 5வது உரை குரு உரை. இந்த குரு உரையில் திருமணம், கிரகப்பிரவேசம், வளகாப்பு, சீமந்தம், கோவில் திருப்பணிகள், கட்டிடம் அடிக்கல் நாட்டுதல், விதை விதைத்தல், சாந்தி முகூர்த்தம், குழந்தைக்கு முதலாய் அன்னமுட்டுதல், இவை எல்லாத்துக்கும் இந்த குரு உரையை பயன்படுத்தலாம். கல்விக்கும் குரு உரை தான் மிகவும் சிறந்தது. படிக்காத பிள்ளைங்க கூட அந்த குரு உரை வர டைமில் 1 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக படிப்பார்கள். இது எல்லாம் எல்லாருக்கும் ஒன்றா பொருந்தக்கூடியது தான் ஓரைகள், கருத்தில் கொள்ளுங்கள். அதனால தான் திருப்பி சொல்கிறேன், ஓரைகள் எல்லாருக்கும் ஒன்றா பொருந்தக்கூடியது, நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது சுக்கிர உரை. சுக்கிர உரையை பொறுத்த மட்டும் வண்டி வாங்க சிறந்தது, தம்பதிகள் மகிழ்ச்சியுடன் அதை பேசிக்கொள்வதற்கு சிறந்தது, கடன் வாங்கிறதுக்கு சிறந்தது, கடன் திருப்பி கொடுக்கறதுக்கும் சிறந்தது, ஆடு மாடு கால்நடைகள் இது வந்து வாங்கிறதுக்கும் சிறந்தது, விற்கிறதுக்கும் சிறந்தது இந்த சுக்கிர உரை. அதுபோல் நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் சுக்கிர உரையில் வாங்கலாம்.
இப்போ தங்கம் வாங்க போகிறீங்க, வெள்ளி வாங்க போகிறீங்கன்னா சுக்கிர ஓரையில் வாங்கலாம். அது மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த நகை தோஷம் உள்ள நகையாக இருந்தாலும் அந்த தோஷத்தை நம்மள போக்கிடும். கருத்தில் கொள்ளுங்கள். சுக்கிர ஓரை மிகவும் நகை வாங்கிறதுக்காக இருந்தாலும் சரி, எந்த பொருள் வாங்கிறதுக்கு இருந்தாலும் சரி, மிகவும் சிறப்பான ஓரை. கருத்தில் கொள்ளுங்கள். சுக்கிர ஓரை சிறப்பான ஓரை. அதுக்கு அடுத்தது கடைசி ஓரை 7வது ஓரை சனி ஓரை. சனி ஓரை பொறுத்த மட்டும் அவர் வந்து நீதிமான். தப்பு செய்தால் தண்டனை கொடுத்தே தீருவார். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த 7.5 நாட்டு சனியிலலாம் பாதிப்படைஞ்சவங்க பல பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு 2.5க்கும் ஒரு குறிக்கோள்கள் இருக்குது. அந்தந்த குறிக்கோளில் அந்தந்த விஷயத்தை சனி பகவான் 100% செய்திருவார். அது உலகில் பிறந்த எந்த மனிதனாக இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. அதை வந்து நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். சனி ஓரையை பொறுத்த மட்டும் இது நீதிமன்றத்தினால நீதிமன்ற விவகாரங்களில் ஈடுபடுதல், முக்கியமான தீர்வு காண பஞ்சாயத்தில் இருப்பாங்களா, பஞ்சாயத்து அதிகாரிகள் பேசுதல், கனரக தொழில் செய்தல். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம். அந்த தொழில் ஆரம்பிக்கக்குள்ள இந்த சனி ஓரை சனி தொழில் இருந்துச்சுன்னா, சனி ஓரையில் ஆரம்பிச்சுன்னா மிக சிறப்பாக இருக்கும். சனி தொழில்னால் சனி பகவானுக்கு இரும்பு சம்பந்தமான தொழில் தான் அவருடைய அத்தியாவசிய தொழில். இரும்பு சம்மந்தமான தொழில் உங்கள் ஒரு ஜாதகத்தில் சனி பலமாகிறாருன்னா இரும்பு சம்மந்தமான தொழில் செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு ஓலையிலையும் நம்ம எந்த விஷயத்தை செய்யலாம் என்பதை தான் நான் சொல்லியிருக்கேன். இது முன்னோர்களாலும் ஆராய்ச்சியாளர்களாலும் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. அந்த குறிப்பெடுத்து தான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இதை பயன்படுத்துங்க. டைமை ஏற்கனவே ஒரு டைம் டேபிள் சொல்லியிருக்கேன், ஓர டைம்னு. அதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டைம் சொல்கிறேன். அதாவது இந்த ஓரை என்பது வந்து இப்போ சூரியன் வந்து 5:58க்கு உதிக்கும், இல்லை 5:50க்கு உதிக்கலாம், 5:56க்கு உதிக்கலாம். ஆனால் நீங்கள் கருத்தில் எடுத்துக்க வேண்டியது இப்போ ஒரு ஓரைக்கும் 3 டைம் சொல்கிறேன். அதோட கருத்தில் வச்சுங்க. காலை 6லேருந்து 7, காலையில் 6லேருந்து 7. அது ஒரு நாள் இப்போ வச்சுங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய ஓரை, திங்கக்கிழமைனா சந்திர ஓரை. ஒரு நாளை குறிக்கல. செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் ஓரை, புதன்கிழமைனா புதன் ஓரை, வியாழக்கிழமைனா குரு ஓரை, வெள்ளிக்கிழமைனா சுக்கிர ஓரை, சனிக்கிழமை சனி ஓரை. இது அடிப்படையில் தான் அந்த டைம் வரும். அதை குறிச்சிங்க. காலைல 6லேருந்து 7 முதல் ஓரை. 2வது ஓரை மதியம் 1 மணிலேருந்து 2 மணி மட்டும். 3வது ஓரை இரவு 8 மணிலேருந்து 9 மணி மட்டும். இந்த ஓரைகளுடைய டைமே கருத்தில் கொள்ளுங்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த ஓரைகள் வந்து அதை ஒரு ஓரை இயங்கும். அதை அந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் எதுக்கு இந்த சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஓரைகள் என்னென்ன செய்யலாம் சொன்னனால இந்த ஓரைகள் இந்த டைமில் வரும். இப்போ சூரிய ஓரைனாலும் சந்திர ஓரைனாலும் 6 to 7 காலையில், மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த டைம் மாறாது. ஒரு நாள் வரும். அதாவது முதல் ஓரை எந்த ஓரையோ கருத்தில் கொள்ளுங்கள். முதல் ஓரை எந்த ஓரையோ இப்போ சூரியன்னா ஞாயிற்றுக்கிழமைனா இன்று சனிக்கிழமை சனி ஓரை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ காலையில் 6 to 7 சனி ஓரை, மதியம் 1 to 2 சனி ஓரை, அதுக்கப்புறம் இரவு 8 to 9. ஒரு நாளைக்கு இந்த 3 ஓரைகள் வரும். அதே போல் 24 நேரத்துக்கு சுற்றுவோம். ஆனால் நம்ம இந்த ஒரு நாளில் இந்த 3 டைமை தான் நம்மளால் பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் இரவு ஆகிடும். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த ஓரையை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி காணலாம். அதனால தான் திருப்பி சொல்கிறேன். கண்டிப்பாக 100% வெற்றி அடையும். திருமணம், குழந்தை பாக்கியம், கல்வி சிறந்து விளங்குறது, தொழிலில் வளர்ச்சி அடைகிறது, எதோ வேணால் எடுத்துக்கலாம். மிக சிறப்பாக இயற்கையின் அடிப்படையில் பஞ்சபூதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக வரும். எம்பெருமான் சிவன் அருளாலும், முருகப்பெருமான் துளையாலும், முப்பெருங்கடவுள் விநாயகப் பெருமான் கருணையாலும் நீங்கள் நினைத்தது மனம் போல் மாங்கல்யம் அமைகிறா போல நீங்கள் மனம் மகிழ்ச்சி அடைய, உங்கள் காரியங்கள் வெற்றியடைய இந்த ஓரையை பயன்படுத்துங்க. ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த மட்டும் நம்பினால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே நம்பிக்கை தான். நம்பிக்கையை இழந்தானா அவன் வாழறதுக்கே அருகதையற்றவனாக ஆகிடுவான். எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சாதான் வாழ்க்கையில் சிறந்து விளங்க முடியும்.
இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். இனிமேட்டு ஒரு பதிவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போவோம். கருத்தில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.